சிங்கம், கண்ணிலே வீரம். இவர்தான் மாஸ்டர் முத்து. தைரியசாலிகள் இருந்தால் இங்கே வரலாம். இவ்வளவு பெரிய கும்பல்ல ஒரு தைரியசாலி கூட இல்லையா? நான் இருக்கேன். சபாஷ், சரியான சிங்கக்குட்டி. உன் பேரு? பாபு. பயப்படாத பாபு. துஷ்யந்தனுக்கு பிறந்த பரத மாதிரி தைரியமா இருக்கே. என்னங்க இது நம்ம பிள்ளையா இருக்க கூடாதா? நல்லா பிடிச்சிருக்கடா. என்னோட வரியாடா தம்பி. எவ்வளவு பணம்னா கொடுக்குறேன், சிங்கத்தை கொடுக்குறியா? அது முடியாது பாபு, நீ வேணா எங்க கூட இருந்துரு. ஆமா பாபு, ஊர் ஊரா போலாம், சிங்கத்து மேல ஏறி எப்ப சவாரி செய்யலாம். என்ன சொல்ற? எனக்கு ஆசைதான், ஆனா வீட்டுல தேடுவாங்களே. உங்க அப்பாட்ட நான் கேக்குறேன். எனக்கு அப்பா இல்ல. ஏன் செத்துட்டாரு? ஓடி போயிட்டாரு. ஐயோ, இப்படி ஒரு சிங்கக்குட்டியை பெத்துட்டேவனாவது ஓடுவானா? அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. அவங்கள வந்து கேட்டா விட்டுருவாங்க. என்ன யோசிக்கிறீங்க? இந்த பையன் இருந்தா நமக்கு ரொம்ப வசூலாகும். இன்னைக்கு கூட ஜனங்க எப்படி கை தட்டினாங்க பாத்தீங்களா? ஆமாமா, ஆனா இவங்க அம்மா போய் கேட்டுதான் பாப்போமே. அம்மா, நான் சிங்கத்து மேல ஏறி சவாரி பண்ணேன். பாபு பயப்படாத. நான் சிங்கத்து மேல ஏறி சவாரி பண்ணதும் எல்லாரும் கேட்டாங்க. அது கூட இல்ல, அந்த மாசம் சொன்னாரு இப்படி ஒரு சிங்கக்குட்டி பத்தா உங்க அப்பா ஓடிட்டான்னு கேட்டாரு. பாபு, கண்டவங்க கிட்ட எல்லாம் நம்ம குடும்ப விஷயத்தை ஏன்டா சொன்ன? இனிமே சொல்ல மாட்டோமா? அம்மா, அந்த மாசம் சொன்னாரு என் கூடவே இருக்குன்னு சொன்னாரு. உன்னை கேள்வி கூட இருந்திருக்கேன், வந்து பாரு. வாமா. இவங்கதான் கௌரி. வந்துட்டீங்களா? திரும்பி வந்துட்டீங்களா? பாபு, இவர் தாண்டா உங்க அப்பா. நீ ஆசீர்வாதம் வாங்கிக்க. அப்பா? கௌரி, இவன் யாரு? நம்ம பிள்ளை. பாபு நம்ம பிள்ளையா? பாபு, பாபு. போதும். பெத்த தகப்பன பிள்ளைக்கு தாயே அறிமுகம் செய்து வைக்கிற காட்சி ரொம்ப ஜோர். வாங்க ராணி. அப்பா, வாங்க. இல்ல, எங்க அம்மாவை ஏமாத்தி தவிக்க விட்டு உன்ன சும்மா விட மாட்டேன். பாபு, நீ பேசாம உனக்காக தான் காத்திருந்தேன். இந்த வாய்க்கோ. உங்க அப்பாவே அடிக்கிறீங்க, உனக்கு அவ்வளவு தைரியமா? நிறுத்து. என்ன அடிச்சு அவமானப்படுத்தணும்னே பிள்ளை வளர்த்து வச்சிருக்கியா? ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் சிங்கத்தோட பழகிறவன். நான் சிங்கத்துக்கு பிறந்தவன். பிச்சைக்கார பயல. யார் பிச்சைக்காரன்? நீதான். 4 பேர் முன்னாடி பிச்சை காட்டி பொழைக்கிற. எங்களுக்கு எஸ்டேட் இருக்கு. இப்போ கூட அம்மா கிட்ட 3 லட்சம் ரூபாய் இருக்கு. தெரிஞ்சுக்கோ. அதான் சிங்கத்தை கூட விலை கேட்டேன். பாபு, நீ தாண்டா என் பிள்ளை. உங்க அம்மா உன்னை எப்படி வளர்த்துருக்கான்னு பார்க்கத்தான் இப்படி கோவமா பேசுனேன். என்ன மன்னிச்சிருந்தா கண்ணு. ஆனா உன்னை பிடிக்க உன் சிங்கம் தான் பிடிச்சிருக்கு. பாபு. கௌரி, அவன் என்ன செய்வான்? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை விட்டு பிரிஞ்சதுல இருந்து நான் உன்னை தேடித்தான் அலையிறேன். அப்படியா? ஆமா. சம்பாதிக்க முடியாம உன் தங்கச்சி அனுப்பின பணத்துல குடும்பம் நடத்துறது பிடிக்காமத்தான் வீட்டை விட்டு வெளியேறின. ஒரு தோட்டத்துல கூலிக்கு மரம் வெட்டி பணம் சேர்த்தேன். அதை எடுத்துக்கிட்டு சொந்தமா தொழில் செஞ்சு வாழலாம்னு வீட்டுக்கு வந்தேன். அப்போ நீ அங்க இல்ல. நான் படுற கஷ்டத்தை பார்க்க சகிக்காம என் தங்கச்சி வந்து இங்க கூட்டி வந்துட்டா. இது எனக்கு தெரியுமா? நான் உன்னை எங்கேன்னு தேடுவேன். அதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனி உருவாக்கி ஊரா உன்னை தேடி அலையறேன். போதும், நிறுத்துங்க. புதுசா என்னென்னமோ கதை சொல்றீங்களே. ராணி, இது எங்க குடும்ப விஷயம், நீ தலையிடாத. என்னது? இது யாருங்க? நான் நடத்துற தொழில பங்காளி. அது மட்டுமா? நாய வெளியே. மனைவிய பார்த்ததும் மயக்கம் தெரிஞ்சிருச்சா? வாங்க பேசுகிறேன். அப்பா, இனிமே உங்களை ஊர் ஊரா அலைய விட மாட்டேன். இங்கதான் இருக்கணும். இருக்கிற பணத்தை வச்சு ஏதாவது தொழில் செஞ்சுக்குவோம். தங்கச்சிக்கு கூட கல்யாணம் ஏற்பாடு செஞ்சுட்டேன். நல்ல வேளை நீங்களும் வந்து சேர்ந்துட்டீங்க. அடடே, மறந்தே போய் உன் தங்கச்சியை கூப்பிடு, யாரும் பார்க்கணும். வெளியில போயிருக்கா, இப்ப வந்துடுவா. அப்படியா? சரி, நான் இப்பவே போய் கம்பெனி அவகிட்ட ஒப்படைச்சிட்டு திரும்புறேன். அப்பா, மறுபடியும் கவலைப்படாதே கௌரி, உன் தங்கச்சி வரத்துக்குள்ள நானும் வந்துடுறேன். கவலைப்படாதே. கடவுளே, இந்த வாழ்க்கை திரும்பவும் எனக்கு கிடைச்சிடுச்சு.
அடடே, அவர் போயிட்டாரே. இன்னைக்கு அவருக்கு பிடிச்ச மோர் குழம்பு வச்சிருக்கேனே, சாப்பிட சொல்ல மறந்துட்டேனே.